துரந்தர் 2 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படம் ஃபுல்லா இறங்குறதுக்குள்ள துரந்தர் 3 ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்த விஷயம் என்னன்னா, டைரக்டருக்கே இந்த படம் ரிலீஸ் ஆனது தெரியாது. இப்ப யார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரான ஒரு கொடூரமான பயங்கரவாத அமைப்பு லஷ்கர் இ தொய்பா. அதோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹஃபீஸ் சையத். அவங்க கூட துணையா இருந்த 1984 85களில் இந்த அமைப்பை உருவாக்கின மிக முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமீர் ஹம்சா. இந்த அமீர் ஹம்சா 90களுக்கு முன்னாடி சோவியத்துக்கு எதிரான ஜிகாதில் பங்கேற்றா. அதன் பிறகு இந்தியா மேல நடத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான பயங்கரவாத தாக்குதல் இவனோட நேரடி தொடர்பு அப்படின்றது இருந்துச்சு. பல ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனை வச்சு அதன் மூலியமா நிதி எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்தியாவுக்கு எதிராகவும் தெற்காசிய நாடுகளுக்கு எதிராகவும் செயல்பட்ட ஒரு மிக முக்கியமான பயங்கரவாதி. ஐநா அமைப்பு, அமெரிக்கா மற்றும் இந்தியாவால் தேடப்படக்கூடிய ஒரு தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டவன். இவனை போன வருடம் 2025 மர்ம நபர்கள் போட்டு தள்ளுறதுக்கு ஒரு அட்டன் பண்ணாங்க. பட் இவன் காயத்தோட போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனா. எந்த ஹாஸ்பிட்டல்? லாகூரோட மிலிட்ரி ஹாஸ்பிட்டல். அதன் பிறகு இவனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு இவன் காப்பாற்றப்பட்டான். முந்தா நேத்து லாகூர்ல காலையில 9:30 மணிக்கு ஒரு டிவி ப்ரோக்ராமை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது ஒரு சிக்னல்ல வச்சு இவனை 2 மர்ம நபர்கள் துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. இவன் கூட ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியும் இருந்தான். பட் இவன் காயத்தோடு தப்பிச்சாட்டான் அப்படின்ற ஒரு செய்தியும், இல்லை இவன் கொல்லப்பட்டான் அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. ஸோ துரந்தர் 3.0 கண்டினியூ ஆகுது. இன்னொரு டீட்டெயில் அப்டேட்டை பார்ப்போம். டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்ல பாருங்க.